அனைவருக்கும் வணக்கம். தாமரையின் குரல் நிகழ்ச்சி மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போறது சிலப்பதிகார கதையிலிருந்து வழக்குரை காதை. ஒரு நாட்டின் அரசன் தவறு செய்தால் அந்த நாடே அழியும் என்பதுதான் இந்த வழக்குரை காதை. அரண்மனை வாயில் முன் தோன்றுகிறாள் கண்ணகி. வாயிலோயே வாயிலோயே, அறிவை இழந்த மன்னனிடம் போய் சொல், அறநெறி தவறிய அரசன் என்று அவனுக்கு அடையாளம் காட்டு. தன் கணவனை பறிகொடுத்து விட்டு அந்நீதியை சுட்டெரிக்க இதோ ஒரு பெண் வந்திருக்கிறாள் என்று சொல். உள்ளே வர எனக்கு அனுமதி தேவையில்லை, இதோ வருகிறேன் என்று நேராக செல்கிறாள் கண்ணகி. யார் நீ? கண்ணீரோடு எம் முன்னே நிற்கும் பெண்ணே, உனக்கும் எமக்கும் என்ன வழக்கு என்று பாண்டிய மன்னன் கேட்க, தேரா மன்னா, செப்பியது கேளாய், நான் யார் என்று கேட்கிறாயா? அறநெறி தவறாத செங்கோலை ஏந்தி புறாவுக்காக தன் உடலையை கொடுத்த சிபி சக்கரவர்த்தியும் தன் கன்றுக்காக தன் மகளையே தேர்க்கடலில் இட்டு கொன்ற மனுநீதி சோழனும் ஆட்சி செய்த புகழ் பெற்ற சோழ வள நாட்டின் புகார் நகரம்தான் என் ஊர். அலைக்கடல் வந்து முத்தமிடும் அந்த புகார் நகரத்தில் வானுயர்ந்த மாளிகைகளுக்கு சொந்தக்காரன், கடல் கடந்து வணிகம் செய்யும் பெரும் செல்வந்தன் மாநாய்க்கனின் மகள் நான். என் பெயர் கண்ணகி. அதே ஊரில் குன்றாத புகழுடைய பெரும் வணிகன் மாசாத்துவானின் மகனான கோவலனை மணந்தவள் நான். மன்னா, செல்வ செழிப்பில் திளைத்த எங்களை விதி மதுரையை நோக்கி இழுத்து வந்தது. என் கணவன் கள்வன் அல்ல. நீதியை காக்க வேண்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு தீமைக்கு துணை போனாயே, நீ யாரை கள்வன் என்று சொல்லி கொன்றாயோ அவன் கள்வன் அல்ல, அவன் என் ஆருயிர் கணவன் கோவலன். அவன் கையில் இருந்தது என் சிலம்பு. பெண்ணே, அரசியின் சிலம்பும் அதுவும் ஒன்றுதான், இதில் என்ன சந்தேகம் என்று பாண்டிய மன்னன் கேட்க, இருக்கிறது மன்னா, உன் அரசியின் சிலம்பில் இருந்தது சாதாரண முத்துப்பரல்கள், ஆனால் என் சிலம்பில் இருப்பது விலை மதிப்பற்ற மாணிக்க பரல்கள். இதோ பார் என் நீதியை என்று கண்ணகி தன் ஒற்றை சிலம்பை தரையில் வீசி எறிகிறாள். மாணிக்க பரல்கள் சிதறி ஓடுகின்றன. ஒரு மாணிக்கம் மன்னனின் உதட்டில் பட்டு தெரிக்கிறது. அதிர்ச்சி அடைந்த பாண்டிய மன்னன், யானோ அரசன், யானோ கள்வன், கெடுக என் ஆயுள் என்று அரியணையிலிருந்து கீழே விழுந்து உயிரை விட்டு விடுகிறார். மன்னன் விழுந்தால் மட்டும் போதாது, அநீதிக்கு துணை நின்ற இந்த நகரம் அழிய வேண்டும். பெண்டீரும் வாழாரே, தெய்வமும் இல்லையோ, தீமை செய்த இந்த மதுரையை தீ தின்னட்டும். இதோ என் சாபம், எரியட்டும் மதுரை என்று கூறுகிறாள் கண்ணகி. அன்று மதுரை எரிந்தது. தர்மம் வென்றது. ஒரு சாதாரண பெண்ணின் குரல் ஒரு சாம்ராஜ்யத்தையே அடித்தது. சிலப்பதிகார கதைகளை தொடர்ந்து முழுமையா கேட்கறதுக்கு தாமரையின் குரல் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நிகழ்வுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.